ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வர இன்ஜெக்டர். டாட்டா வண்டியோட 3.3 லிட்டர் 24 வால்ட்டுக்கு இப்போ நம்ம இன்ஜெக்டர் மாட்ட போகிறோம். வாங்க எப்படி மாட்டணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எப்போவும் நீங்கள் இன்ஜெக்டர் மாட்ட போகிறீங்கன்னா இந்த நிப்பிள் பார்த்தீங்களா, இந்த நிப்பிளில் இருக்க டஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும் நீங்கள், ஓகேங்களா. தென் இங்கே உங்களுக்கு காப்பர் வாசர் ஒன்று தெரியுதா, இந்த வாசர் எப்போவும் நீங்கள் இன்ஜெக்டர் போடும்போது இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இன்ஜெக்டர் கிளாம்ப். இந்த கிளாம்ப் வச்சு தான் நம்ம இப்போ மாட்டணும். எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஹோல்ஸ் தெரியுதுங்களா, இந்த ஹோல்ஸில் தான் நம்ம இப்போ இன்ஜெக்டர் உட்கார வைக்க போகிறோம். ஸோ எப்போவும் நீங்கள் இன்ஜெக்டர் உட்கார வைக்கும்போது இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு க்ரீஸ் தடவிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், துரு பிடிக்கும். ஸோ அதனால் லைட்டாக க்ரீஸ் தடவிங்க, ஓகேங்களா. க்ரீஸ் நல்லா தடவிட்டு சுற்றி க்ரீஸ் தடவிட்டு இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் கரெக்டாக இந்த காடி போய் இங்கே உட்காரும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அவ்வளோதான், உட்கார வச்சு. இப்போது இன்ஜெக்டர் உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு போல்டு போடுறோம். இந்த போல்டு போடும்போது ஓவர் டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக டைட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஹெட்டில் போய் உட்காந்து உடச்சிடும், சரிங்களா. அதனால கொஞ்சம் பார்த்து உட்கார. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜெக்டரோட சாக்கெட் சொல்லணும். இன்ஜெக்டரோட சாக்கெட் இது இன்ஜெக்டரோட சாக்கெட். இது அப்புறமா சொல்லிட்டு தான் செக் பண்ணுங்கள். இப்போது இன்ஜெக்டர் உட்கார வச்சாச்சு. இதே மாதிரி மொத்தம் 4 இன்ஜெக்டர் இருக்கும். 4 இன்ஜெக்டர் லைனாக உட்கார வைக்க போகிறோம், சரிங்களா. 1 2 3 4 இன்ஜெக்டர் உட்கார வைக்க போகிறோம். ஓகே.